இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒருவரை தேர்ந்தெடுப்பது வாக்குரிமை என்பது என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் 4 விஷயங்களை கூறுகிறது. ஒன்று ஷஹாதத், சாட்சி பகருதல். இந்த ஆட்சியாளர் எப்படிப்பட்டவர்? இவர் சிறந்தவர், நல்ல ஆட்சியாளர், மக்களுக்கு நலன் விளைவிக்க கூடியவர், நன்மை பயக்க கூடியவர், அநீதிகளை தகர்க்க கூடியவர், நீதியை நிலைநாட்ட கூடியவர் என்று நாம் சாட்சி கூறுகின்றோம் என்பதனை மறந்துவிடக் கூடாது. 100 மடங்கு இல்லை என்று சொன்னாலும் ஓரளவு. இரண்டாவதாக ஷஃபாஅத், இரண்டாவது இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். அவர் நல்ல மனிதர், நன்மைகள் செய்யக்கூடியவர், மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர், சமூக நலனில் அக்கறை உள்ளவர், நாட்டை முன்னெடுத்து செல்வதை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதில் சிறந்தவர் என்று இன்னொருவருக்கு நாம் பரிந்துரை செய்கின்றோம், ரெக்கமெண்ட் செய்கின்றோம். நான்காவதாக நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற அந்த வாக்குரிமை ஒரு அமானத். உங்கள் அமானிதங்களை பற்றி நாளைக்கு விசாரிக்கப்படுவீர்கள். எனவே அதிலும் நாம் கவனம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. நான்காவதாக வக்காலத், பொறுப்பேற்பது. நம்ம ஷஹாதத் சொல்லிவிட்டோம், இன்னொருத்தருக்கு ஷஃபாஅத் சொல்லிவிட்டோம், ரெக்கமெண்ட் பண்ணிட்டோம், அவர் வருகின்றார், அவர் நல்லவர் என்பதற்கு நாம் சாட்சியாக இருக்கின்றோம், பொறுப்பேற்க கூடியவராக இருக்கின்றோம், வக்காலத் உடையவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த 4 பொறுப்புகளை, 4 கடமைகளை சுமந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட வாக்குரிமை என்ற கடமையை நிறைவேற்றும் போது என்பதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்.